யார் சார்? இல்லை, அந்த சார் யாரு? யார் அந்த சார்? இந்த சண்டையை விட்டுலாம். இது இப்போ நம்ம கேட்குறோம்ல, இப்போ நீங்கள் பொள்ளாச்சியில் உங்கள் ஆட்சி காலத்தில் நடந்ததுக்கு நீங்கள் நடவடிக்கைங்களான்னு அவங்க கேட்குறாங்க. இது நடவடிக்கை தானே. இப்போ 2 பேருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும். அதுக்கு தான் இப்போ நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் பொறுங்க, இதை போய் பேச்சு பண்ணி. யாரு மருத? அதுதான் இது வரும். இது இப்போ சீரியல் பார்க்குறவங்களுக்கு, பார்க்காதவங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு. சீரியல் பார்க்குறவங்களுக்கு வேற. இது ஒரு பொழுதுபோக்குன்னு நினச்சிக்கிற வேண்டியதான். நீங்கள் வேற என்ன சொல்கிறது சொல்லுங்கள். மாறி மாறி இவங்க ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால ஒருவரை ஒருவர் நேர்மையாக விரல் நீட்டி சுட்டி காட்டுவதற்கு, குற்றங்களை தவறுகளை சுட்டி உணர்த்துவதற்கு ஒருவருக்கு ஒருவர் தகுதி வச்சுக்கல. இந்த அரசுகள் ஆட்சிகள், நீங்கள் எட்வர்டு ஸ்னோடன் சொன்னதுதான் திருப்பி நான் சொல்கிறேன். குற்றங்குறைகளை எடுத்து கூறுகிற போது, தவறுகளை எடுத்து அறைகூவல் அதை எடுத்து வெளிக்கொணரும் போது, அதை ஆட்சியாளர்கள் குற்றமாக கருதினால் உன் நாட்டை ஒரு குற்றவாளிகள் ஆட்சி செய்கிறார்கள் என்று பொருளுங்கிறான். இப்போ நம்ம இதெல்லாம் குற்றம்னு சொல்லும்போது அந்த குற்றத்தை சொல்வதே குற்றம்னு. இப்போ நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நடந்து போராடும் போது எங்களை போராடவே விடலை, இறங்கும் போதே தூக்கிட்டாங்க. என்னையை விடுங்க, அம்மா சௌமியா அன்புமணி, குஷ்பு அவங்க தலைமையில் நடந்த அந்த பாரதிய ஜனதா மகளிர் இது என்னையாவது கொண்டே ஒரு மண்டபத்தில் தான் அடைச்சாங்க. அவங்கள ஆட்டு தொட்டியில் அடைச்சி விட்டுட்டாங்க. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அம்மா சௌமியா அன்புமணிலாம் ஒரு பெண் காவலர் தரத்தன்னு இழுத்து வாங்கன்னா வருவாங்க. அவங்க யாரும் இங்கே ஒன்றும் அவ்வளவா நாகரிகமான ஆட்கள் ஒன்றும் இல்லையே. நாங்கள் இது புதுசாக ஒன்றும் இந்த களத்தில் போராட்டத்துக்கு நாங்கள் வந்தவங்க இல்லை ஒன்றும். நீ எங்களை இறங்கி களத்தில் நின்று எதுக்காக போராடணும் கூட பேச விடாமல் தடுக்க வேண்டிய அவசியம் என்னது? நாங்கள் இந்த இதுக்கு நியாயமான ஒரு விசாரணை வேணும், அங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை நீங்கள் வெளிக்கொணரணுங்கிற கோரிக்கை வச்சு போராட வருவதற்கு தடுத்து அனுமதி தர மறுக்கிற நீங்கள் சீமானை கண்டிச்சு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? என்ன எது கண்டிச்ச கூட்டம் போடுறீங்க நீங்க? அந்த கூட்டத்துக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுமதி தெரு சீமானை கண்டிச்சு பொதுக்கூட்டம், சீமானை கண்டிச்சு பொதுக்கூட்டம். சரி, என்னை எப்படி கண்டிச்சு பேசுறாங்கன்னு கேட்கறதுக்கு நான் வந்தா வரவே கூடாதுன்னு அதுக்கு 100 கணக்காக அங்கே இருத்ததே 25 பேர் தான் கூட்டத்தில். ஆனால் 250 காவலரை குறிச்சு வச்சுக்க. எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கல, சரி எப்படித்தான் நம்மளை கண்டித்து பேசுகிறாங்கன்னு பார்க்கணுன்ட்டு நான் உண்மையிலே பேரார்வமாக கிளம்பிட்டேன். அப்போ இது எப்படி இருக்கு ஒரு நாடாக இருக்குது? இது போய் போராடுறதுக்கும் அனுமதி இல்லை. குறிப்பாக இது சென்னையில் முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கருப்பு அந்த பெண்கள் கருப்பு ஷால் கூட போட்டு வரக்கூடாதுன்னு காவல்துறை. அப்போ இப்போ அண்ணன் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். எனக்கு கோபமாக இருக்குது, உங்களுக்கு இருக்கா? இருக்குல்ல, அந்த கோபத்தை பத்திரமா வச்சுக்கிறீங்க, அணைய விட்டுறாதே. இப்போ நான் என்ன கேட்குறேன், போராடுறதுக்கு அனுமதி இல்லை. எங்களுடைய தலைவர் சொன்னது தான். பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடக்கி அடிமையாக ஆண்டார்கள், ஆனால் சுதந்திரத்துக்காக போராடுகிற உரிமையவாது அவர்கள் தந்தார்கள். அந்த குறைந்தபட்ச ஜனநாயகமாவது அவர்கள்ட்ட இருந்தது. ஆனால் விடுதலை பெற்ற நாட்டில் அந்த உரிமையும் நமக்கு கிடைக்கல. இப்போ இதை சர்வாதிகாரம்னு நீங்கள் குறிப்பிடவே கூடாது. இந்த மாதிரி இது அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை இதை கொடுங்கோன்மை என்று தான் நீங்கள் குறிக்கணும். ஆனால் நீங்கள் இந்த ஆட்சியாளர்கள் பேசுவதெல்லாம் நாங்கள் கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள், எழுத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானவர்கள், பேச்சு சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள், நாங்கள் முழுக்க ஒரு ஜனநாயகவாதிகள், இப்படி பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப ஒரு எதுக்காக போராடுகிறோம்ங்கிற கோரிக்கையை ஊடகத்தை சந்திச்சு பேசிவிட்ட பிறகு எங்களை கைது பண்ணி நீங்க சிறைப்படுத்துங்க, அடைச்சு வைங்க, அது சரி. பேசவே கூடாதுன்னு குறவழியை நெரிப்பது எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை? நீங்க கருப்பு துணி தங்கச்சிகள் மாணவிகள் அணிஞ்சு வர்றதுல நீங்க கருப்புனா ஏன் உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பும் அருவருப்பும் வருது? ஆளுநருக்கும் வருது, அதே மாதிரி உங்களுக்கும் வருது. அப்ப கருப்புனா வெறுப்புனா உங்க கட்சியில் இருக்கிற கருப்பு சோப்புல கருப்பை எடுத்து விட்டுருவீங்களா? கேட்டா உயர் பாதுகாப்பு கருதி நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு. கருப்பு துணியில என்ன பாதுகாப்பு இருக்குது? கருப்பு துணினா அவ்வளவு அதுலதான் பாதுகாப்புக்கு பிரச்சனை எதுவும் இருக்கா? அப்ப பிளாக் கார்ட்ஸ் பூரா கருப்பு போட்டு வரான அவனால சட்டை கட்டுப்பா பாதுகாப்பு பிரச்சனைன்றீங்களா? கருப்புனா வெறுப்புனா முன்னாடி உட்காந்துருக்கலாம், முடி கருப்பா இருக்கு, எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு வான்னு சொல்லிடுவீங்களா? என்ன உங்க அணுகுமுறை? இதுல என்ன பகுத்தறிவு, முற்போக்கு, சீர்திருத்தம்லாம் இருக்குது?
பொம்பளை பிள்ளைய நம்ம பிள்ளைய வந்து அவன் நீட்டு தேர்வு எழுதும்போது துப்பட்டா வெளியில் எடு, தலைமுடியை விரிச்சு விடு, முழுக்கை போட்டா வெட்டி விடு, உள்ளாடைய கலட்டுன்னு அவன் கொடுமைப்படுத்தினதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு கண்டீர்கள்? கருப்பு துணி எடுத்துட்டு காவி துணியை போட்டா சரின்னுவீங்களா? இல்ல மஞ்சளை மங்களகரமா போட்டு வந்தா விட்டுருவீங்களா? மஞ்சள் துணி போட்டா மங்களகரமா இருக்குன்னு விட்டுருவீங்களா? எப்படி? இதெல்லாம் அண்ணனை பேச விட்டுட்டே நீங்க வேடிக்கை நீங்க தான் பேசணும். அதுக்கு தான் இவ்வளவு ஊடக வச்சிருக்கீங்க. நீங்களே பதிலையும் சொல்லிட்டீங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். ஐயா உங்களுக்கு தெரியாததா? கூட்டணின்னு போகும்போது கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற தலைமையை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது யதார்த்த நடைமுறையில் நீங்க பாக்குறீங்க. அவர் மன கஷ்டப்பட்டா நாளைக்கு நம்மளை வைப்பாரோ இல்லையோ, சீட்டு தருவாரோ இல்லையோ, 10 சீட்டு 8 ஆகுமா இல்லை 8 6 ஆகுமா, இந்த பஞ்சாயத்து இருக்கு. இப்போ எனக்கு அந்த பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நீ போட்டா போடு, போகலைன்னா போ, தோக்குறோம் ஜெயிக்கிறோம், தனியாக நின்று செத்தாலும் சரி இப்படியே நின்று செத்துருவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு நின்று சண்டை போடுறதுனால இவ்வளவே நான் போயிட்டுருக்கிறேன். அவங்க பேசுனா ஒரு வேளை இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, கூட்டணி தர்மம்னு ஒன்று வச்சுருக்காங்க. கர்மம் இருக்குல்ல, அதை தர்மம்னு ஆக்கி வச்சுருக்காங்க. அதனால சரி, எங்கள் கூட்டணியில் இருக்க எங்கள் அண்ணங்க, எங்கள் ஐயாக்கள், எங்கள் ஆளுகள்லாம் பேசலைனாலும் அதுக்கு பதிலாக அவங்க பின்னாடி வந்த தம்பி பேசிட்டு போகிறேன்னு நினைச்சிருங்க, அவ்வளோதானே. இப்போ அவங்க என்ன பேசணும்னு சொல்லுங்கள், சேர்த்து நான் பேசிடுறேன். பேசுறது இப்போ நீங்கள் கூட்டணியை கலைச்சி விட பார்க்குறீங்க. ஏதாவது ஏதோ உறுதியாக கலை. இதுல என்ன கேள்வியை கேட்குறீங்க? உறுதியா கலை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.